மனப்பதட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகிற மாதிரியான ஒரு பயமும் மனநிலையும் இருக்கும். ஒரு டிராஃபிக்கில் இருக்காங்க அப்படின்னாலே ரொம்ப பதட்டப்படுது. அந்த டிராஃபிக் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனாலும் அதற்காக அதிகபட்ச மனநிலையில் அவங்க பதட்டப்படுறது. இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ரொம்ப இரிட்டேட்டடாக வைக்கும். இதுவும் மனப்பதட்ட நோயோட ஒரு அறிகுறி தான். ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளா, இல்லை நமக்கு சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொன்ன மாதிரி செரட்டோனினோ டோபமைனோ ரொம்ப கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி நிலைகளில் முக்கியமான மூலிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மனப்பதட்ட நோய் அப்படிங்கிறது சமீப காலமாக குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உலகம் முழுவதும் நிறைய மக்கள் இந்த மனப்பதட்ட நோயினால, அதாவது ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு இந்த மனப்பதட்ட நோய் இருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேர் தெரியாம கஷ்டப்படுறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் ஆன்சைட்டி டிசார்டர் இருக்குங்கிறது அர்த்தம். இதற்கான 2 ரிசர்ச் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்சைட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். சாதாரண நிலைகளில் நமக்கு ஒரு பாம்பை பார்க்குறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பதட்டம் வரணும். ஆனால் இதே பதட்டம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் இருக்குது. யாராவது ஒருத்தர் திட்டும் பொழுதோ, இல்லை ஏதாவது ஒரு நாய் நம்மளை துரத்தும் பொழுதோ ஒரு பதட்டம் அதுக்கப்புறமா நார்மலாக நம்மளுடைய உடலும் மனதும் மாறிடும். ஆனால் மனப்பதட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகிற மாதிரியான ஒரு பயமும் மனநிலையும் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இப்படி இருந்து நாளடைவில் உங்களோட உடம்புல எப்போவுமே ஒரு மனப்பதட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உருவான ஒரு விஷயம். ஆனால் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது ஒரு நோயாக மாறுது. நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கும் மனப்பதட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு கவலையோட, இல்லை ஏதோ ஒரு விஷயம் தவறுதலாகவே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்கிறது. சாதாரணமாக நம்ம காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது இன்றைக்கி கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு மனப்பதட்டம் இருக்கிறது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறது. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிருப்பாங்களோ, இந்த மாதிரியான ஒரு விஷயம். இது அவங்க பிஸியாக கூட இருக்கலாம், ஆனால் இதை பற்றியே மீண்டும் மீண்டும் நம்ம யோசிக்கிறது. இது மனப்பதட்ட நோயின்ற ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு கடைசி நிமிஷ பதட்டத்தோடயே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலையை பற்றியோ, இல்லை ஒரு ஃபினான்ஸ் பற்றியோ எப்போவுமே ஒரு பயத்தோடே இருக்குது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், ஆனாலும் அந்த விஷயங்களை பற்றி அடிக்கடி நம்ம கவலைப்படுறது. இந்த மாதிரியான ஒரு மனநிலை எப்போவுமே நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசி நிமிஷ பதற்றத்தோடே நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது மனப்பதட்ட நோயோட இன்னொரு அறிகுறி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு பேராகிராஃப் படித்தோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்போம். அதன் மூலமாக நமக்கு என்ன விஷயம் கிடைச்சிது அப்படிங்கிறது நமக்கு மைண்டுக்கே வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்களை மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். அதனால் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுக்கு ஒருத்தருக்கு பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது இவங்க மைண்டில் போகாது. ஏன்னா இவங்க வேற ஒரு மனநிலையில் நிறைய கவலைப்படக்கூடிய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களால ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரிட்டபிளாக இருப்பாங்க. சின்ன விஷயம் தவறுதலாக போனால் கூட, சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம், ஒரு பொருள் கீழே சிந்திருச்சு அப்படின்னால இதனால் பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கிறது. அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு பதட்டப்படுறது. ஒரு வாய்ஸ் அதிகமாக கேட்டால் கூட ரொம்ப இரிட்டபிள் ஆகிறது. ஒரு டிராஃபிக்கில் இருக்காங்க அப்படின்னாலே ரொம்ப
பதட்டப்படுறது. ஸோ அந்த டிராஃபிக் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனாலும் அதற்காக வந்து அதிகபட்ச மனநிலையில வந்து அவங்க பதட்டப்படுறது. ஸோ இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள ரொம்ப வந்து இரிட்டேட்டடாக வந்து வைக்கும். இதுவும் மனப்பதட்ட நோயோட ஒரு அறிகுறி தான். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உடல்லையும் சில அறிகுறிகள் வந்து இருக்கும். எப்போவுமே வந்து மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கழுத்து பகுதிகளில் வந்து ஒரு வலி இருக்கிறது, இடுப்பில் வந்து ஒரு வலி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி இருக்கிறதோ இல்லை வந்து உடல் வலி ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து செரிமான கோளாறுகள் மாதிரி ஒரு ப்ளோட்டர்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அதிகமாக வந்து வேர்த்து கொட்டுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. இது வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு உடலில் நடுக்கங்கள் கூட வந்து உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நாட்பட்ட மனப்பதட்ட நோயில் வந்து இருக்கும். இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பதட்ட நோய் இருக்குங்கிறது அர்த்தம். எதனால் இந்த மனப்பதட்ட நோய் வந்து வருது அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது, பரம்பரை காரணமாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சிலருக்கு வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது, இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது, இல்லை ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவாக கூட வந்து இருக்கலாம். ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து எடுத்துக்கிறது, இல்லை வந்து நம்மளுக்கு ஆஸ்மா மாதிரியான நோய்களுக்காக சில மருந்துகள்லாம் எடுத்துப்போம். அந்த மாதிரியான நிலைகளையும் மனப்பதட்ட நோய் வந்து வரலாம். ரொம்ப காமனாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ செரட்டோனினோட அளவு வந்து கம்மியாக இருக்குது, டோபமைனோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி காபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம உடம்பை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, நம்ம மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியது. இந்த வகையான கெமிக்கல்ஸும் நம்ம உடம்புல வந்து கம்மியாக இருந்து அட்ரினலின், நார் அட்ரினலோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மனப்பதட்ட நோய் இருக்குது, அதுக்கான காரணங்களும் நமக்கு வந்து தெரியுது. எப்படி இதை வந்து சரி பண்ணுறது? ஸோ இதற்கு ரொம்ப எளிமையான 2 டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். ஸோ எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆன்சைட்டி வந்து இருக்குது, ஸோ நான் வந்து ஒரு பேச போகிறேன், இல்லை வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன், இப்போ வந்து எனக்கு வந்து அதிகமான ஒரு மனப்பதட்டம் வந்து இருக்குது அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நல்ல ஆழமாக வந்து மூச்சை உள்ளே இழுக்கணும், ஒரு 4 செகண்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா மெதுவாக வந்து மூச்சை வந்து வெளியே விடணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 5 முறை வந்து பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு மன அமைதி வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொம்ப மனப்பதட்டமாக இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடி உங்களை சுற்றி என்னென்னலாம் சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் இருக்குது, ஒரு கார் போகிற சவுண்டு கேட்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பறவை வந்து அதனுடைய ஒலி கேட்குது, இல்லை யாராவது ஒருத்தர் கதவை திறக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்னென்ன சவுண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்கள் மைண்ட் வந்து ஸோ ரொம்ப பதட்டமான ஒரு நிலையில் இருந்து நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கும் பொழுது ஸோ அந்த நிலைகளையும் நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி நாம் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்து வரும். இல்லை நம்ம கண்ணை திறந்து நம்மளை சுற்றி என்ன வித்தியாசமான பொருட்கள், இல்லை நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பொருட்களே வந்து அது என்ன பொருள், இல்லை ஒரு புக்கில் வந்து அதனுடைய நேம் என்ன, இந்த மாதிரி நம்ம வாசிக்கிறது. ஸோ இது வந்து நம்மளை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வந்து வச்சுருக்கோம். இல்லை நம்ம சுற்றி என்ன ஒரு வாசனை வந்து இருக்குது, இந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸ்க்கு வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்கறது. ஸோ இதை பண்ணோன்னா இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஆன்சைட்டி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சைட்டி வந்து இருக்குது அப்படின்னா அதற்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். அதே மாதிரி என்ன காரணத்தினால வருது, ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளா, இல்லை நமக்கு வந்து சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி செரட்டோனினோ டோபமைனோ ரொம்ப கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி நிலைகளில் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கான உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதற்கான ஒரு முக்கியமான மூலிகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சடாமாஞ்சுல். இந்த சடாமாஞ்சுல் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு வாசனையை வந்து கொடுக்கக்கூடியது, நம்முடைய மனதுக்கும் வந்து அமைதி கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மில்லிகிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த சடாமாஞ்சுல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா சடாமாஞ்சுல் இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்ந்த மானசா கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்ம பாடியில் செரட்டோனின், டோபமைன் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அட்ரினல், நார் அட்ரினலோட அளவு வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களால் மனப்பதட்டம் அப்படிங்கிறது வந்து குறையும். இது கூட கண்டிப்பாக உணவு முறை மாற்றங்கள், யோக பயிற்சிகளை டெய்லி நம்ம வந்து பண்ணுறது, சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சைட்டியை நம்ம கரெக்டாக
கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அது தேவையான ஒரு விஷயம். அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அது வந்து மனதுக்கான ஒரு பிரச்சனையாக மாறுது. ஸோ இன்றைக்கி மனப்பதற்ற நோய் அப்படிங்கிறது என்ன? இதற்கு 5 முக்கியமான அறிகுறிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இதை சரி செய்கிறதுக்கான 2 விஷயங்களை வந்து நம்ம உடனடியாக சரி செய்கிறதுக்கான 2 விஷயங்களும், மூலிகைகளில் சடாமாஞ்சில எப்படி எடுத்துக்கிறது, இந்த விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் மனப்பதற்ற நோய் இருக்கோ, நிறைய பேருக்கு அது தெரியாமலே வந்து இருக்குது, அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா மொபிஷா மதுரை, டாக்டர் ஜெபாஸ்டின் நாகர்கோயில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.